இருக்கிறீங்களா? இந்த டிசம்பர் மாசம் 1ஆம் தேதியில இந்த இரவு வேலையா இருக்கலாம், ஒருவேளை கால வேலையா இருக்கலாம், உங்களுக்கு ஒருவேளை மதியானமா இருக்கலாம். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து இந்த வார்த்தையை பார்த்துட்டு இருந்தாலும் ஏசப்பா உங்க கூட தான் பேசுறாரு. இந்த 11 மாசங்களும் அற்புதம் நடக்கல. 11 மாசங்களும் உங்க வாழ்க்கையில இனி என்ன செய்ய போறோன்னு தெரியல. இனி 2026ல ஒரு அற்புதம் நடக்குமா? ஒரு அதிசயம் நடக்குமா? இனிமேல என் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறுமான்னு சொல்லி கவலையோட இருக்கிறீங்களா? ஒருவேளை கண்ணீரோட இருக்கிறீங்களா? நம்ம நினைக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம நினைப்போம் கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் ஒருவேளை மறந்துட்டாரு. அவருடைய நடத்துதலை நம்ம புரியாம இருக்கும் பொழுது, பாருங்க, அந்த நடத்துதலை நம்ம உணராம இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? அவ்வளவுதான், இனி அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய மாட்டாரு, அற்புதம் செய்ய மாட்டாரு, அதிசயம் செய்ய மாட்டாருன்னு சொல்லித்தான் நம்ம வேண்டா வெறுப்பா வாழ ஆரம்பிப்போம். அதைத்தான் பிசாசு பயன்படுத்தி நம்மளை என்ன செஞ்சிருவான் தெரியுமா? தவறான பாதைக்கு அழைச்சிட்டு போயிடுவான். அம்மா, அவர் சிலுவையில மரிக்கும் பொழுது கூட அந்த கள்ளர்கள் மனம் திரும்பணும்னு கர்த்தர் விரும்பினார். கடைசி நிமிஷம் கூட, இன்னைக்கு இந்த 2025ல நீ ஆண்டவர் விட்டு போயிருக்கலாம், கர்த்தர் உன்னை விட்டு போகல. அவர் உன் கூட தான் இருக்கிறாரு. என் மகன் இந்த வருஷத்துல எனக்காக எழும்பாட்டியும் அடுத்த வருஷத்துல அவள் எழும்புவாள்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கிறாரு. அவருக்காக நாங்க எதுல திரும்பணும்? அதான் ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் அழகா சொல்லுது. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். முதல்ல உங்க பாவத்தை அறிக்கையிட்டு, அக்கிரமத்தை அறிக்கையிட்டு, தேவ வசனத்தோட நீங்க அவற்றை திரும்புங்க. உங்க பாவத்தை சொல்லி அறிக்கையிடுங்க. நீங்க இந்த 2025ல எதெல்லாம் இழந்தீங்களோ, கணவனை விட்டு மனைவி பிரிஞ்சு, மனைவியை விட்டு கணவன் பிரிஞ்சு, பிள்ளைகள் இல்லாம, கடன் பிரச்சனையினால தற்கொலைக்கு போய், ஒருவேளை இனிமேல் இந்த 2026 எப்படி இருக்கும்னு தெரியாம நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய அவர் காத்திருக்கிறாரு. உங்க பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கிட்ட வாங்க, அவருடைய அன்புக்குள்ள வாங்க, திரும்பவும் அவர்கிட்ட கேளுங்க, இழந்து போன வல்லமைகளை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க, வரங்களை கேளுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு அவர் சொல்றாரு. அதனால அவரை இறுக்கி பிடிச்சு கொள்ளுங்க. உங்க பாவத்தை என்ன செய்யுங்க? அறிக்கையிடுங்க. அதுதான் நம்ம அவர் சமூகத்துல என்ன செய்ய முடியல, போக முடியல. நீங்க மனம் திரும்பி பரலோகம் வரணும்ன்றதான் அவர் விரும்புறாரு. அதால யாரையும் அவர் வெறுக்கிறது இல்ல, எல்லாரையும் அவர் நேசிக்கிறாரு. ஆனா அவருக்கு பயபக்தியா இருக்கிறவன கர்த்தர் என்ன செய்யறாரு? அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. அதால அவருக்கு முன்னாடி உங்களுடைய வழிகள், உங்க காரியங்கள், உங்க பாதைகள் எல்லாத்தையும் சீர்படுத்துங்க. எரேமியா 11 பாருங்க, அதுல சொல்றது போல அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்க நீங்க என்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ, 2026ல பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய அவர் பாருங்க வாஞ்சியா இருக்கிறாரு, செய்வாரு, நிறைவேற்றுவாரு. அவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டாரு. இந்த இரவு வேளையில டிசம்பர் மாசத்துல உபவாசம் போடுங்க, போட்டு உங்க பாவத்தை அறிக்கையிட்டு புதிய வருஷத்துல புதிய பிள்ளையாய் உள்ளவாங்க. கர்த்தர் நிச்சயமாய் புதிய வருஷத்துல இன்னும் வாக்கு தத்தத்தை கொடுத்து உங்களை தேற்றுவாரு. உங்களை மறக்கல, உங்களை வெறுக்கல, அவர் கைவிட மாட்டாரு. உங்களை திரும்பவும் தூக்கி நிறுத்த போறாரு. கர்த்தருக்காக எழும்புங்க, கர்த்தரோட பாருங்க, அவ என்ன செய்யணும்? பிரயாணம் பண்ணுங்க, அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை